பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். தேவன் உங்களை மிகவும் நேசிக்கிறார். வேதத்தில் தான் நேசிக்கிற புத்திரன் எவனோ அவனை தேவன் சிட்சிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. வாழ்க்கையில் சில வேளைகளில் நீங்கள் தேவனால் சிட்சிக்கப்படுகிறீர்கள். சில தண்டனைகள், சில இழப்புகள், சில நஷ்டங்கள், சில கஷ்டங்கள் இவைகளெல்லாம் வரும்பொழுது ஆண்டவர் எனக்கு ஏன் இதை அனுமதிக்கிறார் என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள். தேவன் எதையுமே தற்செயலாய் உங்கள் வாழ்க்கையில் நடப்பிக்கிற தேவன் அல்ல. ஒரு நோக்கத்தோடு, ஒரு சித்தத்தோடு ஆண்டவர் அனுமதிக்கிறார். சரி, வாழ்க்கையில் தேவன் ஏன் சிட்சிக்கிறார்? அவர் சிட்சிக்கும் போது நாம் செய்ய வேண்டுவது என்ன? ஏன் தண்டிக்கிறார்? அவர் தண்டித்தால் நான் நடக்க வேண்டிய விதம் என்ன என்று உங்களுக்கு இன்றைக்கு நான் சொல்லித்தர விரும்புகிறேன். யோபுவின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். அற்புதமான ஒரு செய்தியை இந்த வேத வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்துக்கு முந்தின வசனங்களை படித்தால் இந்த வசனத்தின் அர்த்தம் புரியும். முந்தின வசனங்களை வாசிக்கிறேன். வசனம் 8. அவர்கள் விலங்குகள் போடப்பட்டு உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தாலும் அவர்கள் கிரியையும் மிஞ்சிப்போன அவர்களுடைய மீறுதல்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்ளுகிறார். நீதிமான்களுடைய வாழ்க்கையிலே உபத்திரவத்தின் கயிறுகள் அவர்களை கட்டுகிறது. சில வேளைகளில் சில விலங்குகள் அவர்களை கட்டி போடுகிறது. கயிறுகளால் கட்டப்பட்டால் முன்னேறவும் முடியாது, எழும்பவும் முடியாது, நடக்கவும் முடியாது, எதையுமே செய்ய முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அவர்களுடைய கிரியைகளையும் மிஞ்சிப்போன அவர்களுடைய மீறுதல்களையும் அவர்களுக்கு தெரிவிக்கிறார். கஷ்டப்படும் பொழுது அந்த கஷ்டத்துக்கு என்ன காரணம், என்ன மீறுதல், என்ன தவறு என்று ஆண்டவர் உணர்த்துகிறாரா? நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படுகிறீர்களா? ஏதோ ஒரு பிரச்சனையின் வழியாய் போய்கொண்டிருக்கிறீர்களா? தேவனை முறுமுறுக்கிறீர்கள். ஆண்டவரே எனக்கு ஏன் இதை செய்தீர் என்கிறீர்கள். ஏதோ நாம் தான் ஞானிகள் போலவும் தேவனுக்கு ஞானம் இல்லாதது போலவும் நாம் பேசுகிறோம் பல வேளைகளில். ஆனால் இங்கே வசனம் சொல்கிறது அவருடைய கிரியைகளையும் மிஞ்சிப்போன அவர்களுடைய மீறுதல்களையும் ஆண்டவர் தெரிவிக்கிறாரா? இதெல்லாம் நீ மீறி நடந்தாய், ஆகவேதான் நான் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன் என்று. கூடவே அக்கிரமத்தை விட்டு திரும்புங்கள் என்று செவியை திறந்து கடிந்து கொள்கிறாரா? ஆண்டவர் செவியை திறக்கும் பொழுது, ஓ தேவனே, இதனால் தான் எனக்கு இந்த கஷ்டமா? நான் பாவம் செய்தேன், என்னை மன்னித்து விடும் என்று நீங்கள் மனம் திரும்ப முடியும். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், என் செவியை திறந்து என்னை கடிந்து கொள்ளுங்கப்பா, என் மீறுதல்கள், என் கிரியைகள் என்னன்னு எனக்கு தெரியப்படுத்துங்க ஆண்டவரே, நான் எங்கே தவறினேன் எனக்கு உணர்த்தும் என்று கேளுங்கள். இதையெல்லாம் ஆண்டவர் செய்யும் பொழுது அடங்கி, ஆண்டவரை எதிர்த்து பேசாமல், ஆண்டவரை குற்றம் சாட்டாமல் அடங்கி அவரை சேவித்தால் நாட்களை நன்மையாகவும் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் வாழும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். உபத்திரவத்தில் இருக்கிறீர்களா? அவரிடத்தில் மனம் திரும்புங்கள். உங்களுடைய துர்க்கிரியைகளை விட்டு தேவனிடத்தில் வாருங்கள். என் நாட்கள் விருதாவாய் போகக்கூடாது, என் காலங்கள் வீணாய் போகக்கூடாது. ஆண்டவரே, என் நாட்கள் நன்மையாகவும், ஆண்டவரே என் வருஷங்கள் செல்வ வாழ்வாகவும் வாழும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்கள். ஆண்டவர் உதவி செய்வார். நிச்சயமான நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபம் செய்யலாமா? ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வாழ்க்கையிலே போராட்டங்கள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள், விலங்குகள், கட்டுகள் வரும் பொழுது மனிதர்களாகிய நாங்கள் பல வேளைகளில் உம்மை கசந்து கொள்கிறோம், உம்மேல் கோபம் கொள்கிறோம், வெறுப்படைகிறோம். ஆனால் ஆண்டவரே, நீர் பூரணர், உம்மிடத்தில் எந்த தீமையும் இல்லை. ஆண்டவரே, துர்க்கிரியைகளையும் செய்கைகளையும் விட்டு மனம் திரும்பி அடங்கி உம்மை சேவிக்கும் பொழுது நாட்களை நன்மையாகவும் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் மாற்றுகிறவரே, உமக்கு நன்றி. விசேஷமாக உம்முடைய பிள்ளைங்களில் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் நன்மைகளையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழந்து போயிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு மனம் திரும்புதலையும் ஒரு செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நன்மையை காணும்படி அனுக்கிரகம் செய்யுங்க. வருஷங்களை செல்வ வாழ்வாய் வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. உங்க கரம் கூட இருக்கட்டும். இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்கள் தவறுகளையும் குறைகளையும் சுட்டி காட்டும் பொழுது அவைகளை விட்டு மனம் திரும்பி ஆண்டவருக்கு அடங்கி சேவித்தால் நன்மை வரும், செல்வ வாழ்வு வரும். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். காட் பிளஸ் யூ.